வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜாப்னு பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு பணி. இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நேரடி நியமன மூலியமா தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,800 ஸ்டார்ட் ஆகுதுன்னு ப்ளஸ் அலோவன்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 7 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் பார்க்கலாமாங்க. ஓகே, இதுதான் அஃபிஷியல் அப்ளை லிங்க். ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் இந்த வெப்சைட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 7 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். ஓகே, இதுதான் நோட்டிஃபிகேஷன். என்ன போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு ஆஃபீஸர் கிரேடில் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,800 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸும் என்னென்ன வரும்னு இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட அப்ளை பண்ணுற லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.